டைம் டிராவலர் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லஞ்சம் வாங்கிய உயர் அதிகாரிகள் கைது, கொழும்பில் அதிரடி. தேசிய மக்கள் சக்திக்கு குவியும் விண்ணப்பங்கள். 30 அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற அரசியலில் இருந்து விலகல். ஜனாதிபதி அனுர தொடர்பில் தெரிவித்தவை தவறானவை, மெல்வத்து பீடம் தெரிவிப்பு. விருப்பு வாக்கு போட்டியை தவிர்ப்பதற்கு பொறிமுறை, தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 3 பஸ்களின் உரிமையை மாற்றுவதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் போக்குவரத்து திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கொழும்பு நார்கின்பட்டி பிரதேசத்தில் உள்ள போக்குவரத்து திணைக்களத்தின் அலுவலகத்தில் வைத்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போக்குவரத்து திணைக்களத்தின் உதவி ஆணையாளரும் அத்திணைக்களத்தில் பணிபுரியும் 2 ஊழியர்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபரான போக்குவரத்து திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் தன்னிடமிருந்த லஞ்சம் பெற்ற பணத்தை கிழித்தெறிய முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஈழவர் ஜனநாயக முன்னணி வடக்கு கிழக்கில் தனித்து போட்டியிட இருப்பதாக தெரியப்படுத்தியிருக்கிறது. ஈழவர் ஜனநாயக முன்னணியின் செயற்குழு கூட்டம் வவுனியா பூந்தோட்டத்தில் அமைந்துள்ள கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே கட்சியின் செயலாளர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தென்பகுதி மக்கள் தமக்குரிய தலைமையை தெரிவு செய்துள்ளனர். கடந்த காலங்களில் தமிழ் தேசியம் என்கின்ற நிலைமையை தக்க வைத்து தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டியிருந்தமையினால் நாம் அரசியலில் தீவிரமாக ஈடுபடவில்லை. இன்று தமிழ் தேசியம் சீரழிந்து சிதறடிக்கப்பட்டு மக்கள் கலங்கிய குளத்தில் நீந்துகின்ற மீன்களாக உள்ளனர். பல்வேறு சக்திகளாலும் நமது மக்களின் வாக்குகள் கவரப்படுகின்ற பரிதாப நிலை இன்று ஏற்பட்டுள்ளது. எனவே மக்கள் அனைவரும் ஒரே அணியாக திரண்டு ஈரோஸ் அமைப்பின் ஊடாக போட்டியிடும் பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஊடக சந்திப்பில் கட்சியின் செயலாளர் ஈனா ராசநாயகம் மற்றும் தலைவர் துஷ்யந்தன், கட்சியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இலக்கம் 3. பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிடுவதற்கு பலரும் முன்வந்துள்ளனர். மாவட்டம் தோறும் நூற்றுக்கணக்கான விண்ணப்பங்கள் கிடைக்கப் பெற்றிருக்கின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது. இவர்களில் இருந்து தகுதியானவர்களை ஊழல் மோசடி மற்றும் குற்ற பின்னணி அற்றவர்களை வேட்பாளர்களாக தேசிய மக்கள் சக்தி உள்வாங்கும் என அறிய முடிகிறது. குறிப்பாக வேட்பாளர்களுக்கு முன் உரிமையும் முக்கியத்துவமும் வழங்கப்பட இருக்கிறது என்று கட்சி உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தலுக்குரிய வேட்புமனுக்களை 8ஆம் நாளில் இருந்து தாக்கல் செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தி திட்டமிட்டிருக்கிறது. 9வது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்த உறுப்பினர்களில் சுமார் 30 பேர் வரை நாடாளுமன்ற அரசியலுக்கு விடை கொடுத்திருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன, சமல் ராஜபக்ச, ஜான் செனவரட்ன, வாசுதேவ நாணயக்கார ஆகியோரே இந்த முடிவை எடுத்துள்ளனர். அத்துடன் பந்தல குணவர்தன, காமினி லோக்ககே, வினோ நோகராதலிங்கம், சார்ல்ஸ் நிர்மலநாதன், CV விக்னேஸ்வரன், சிசிர ஜெயக்கோடி, விஜயதாச ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் இம்முறை பொது தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானித்திருக்கின்றனர். தேசிய பட்டியல் ஊடாக சபைக்கு வந்த திஸ்ஸ விதாரண, GL பீரிஸ், தம்பிக்கு பெரேரா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, அலி சப்ரி உள்ளிட்டவர்களும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. இவ்வாறு சுமார் 30 நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் வரை பொது தேர்தலில் களமிறங்கவில்லை எனவும் தெரிய வருகிறது. ஜனாதிபதி தேர்தலின் போது அனுரகுமார திசாநாயக்க தொடர்பில் ஒரு சிலர் வெளியிட்ட கூற்றுக்கள் அனைத்துமே பொய்யானவை என மெல்வத்து பீடத்தின் மகாநாயக்க திப்பட்டுவாவே சுமங்கல மகாநாயக்க தேரர் குறிப்பிட்டிருக்கின்றார். தேசிய பிக்குமார் முன்னணியின் அங்கத்துவ பிக்குமார்கள் சிலர் மகாநாயக்க தேரரை சந்தித்த வேளையில் அவர் இவ்வாறு கூறினார். ஒரு சில பிக்குமார்கள் எல்லை மீறி செயற்பட்டிருப்பதாக இதன்போது தேசிய பிக்குமார் முன்னணியின் அங்கத்துவ பிக்குமார்கள் கூறியுள்ளார்கள். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட பின்னர் ஏறக்குறைய 2 வார குறுகிய காலப்பகுதிக்குள் நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் பிக்குமார்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
தேசிய மக்கள் சக்தி கட்சியானது நடைபெற இருக்கும் பொது தேர்தலுக்கான தமது வேட்புமனு பட்டியலை மாவட்ட ரீதியில் இறுதி செய்து வருகிறது. வேட்பாளர்களுக்கிடையே விருப்பு வாக்குக்கான போட்டியை தவிர்ப்பதற்கான பொறிமுறையும் தயார் செய்து வருவதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் நிகால் அபயசிங்க குறிப்பிட்டார். விருப்பு வாக்குகள் ஊடாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்துக்குள் நுழைவதை கட்சி உறுதி செய்யும். ஆயினும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களுக்கிடையே விருப்பு வாக்குகளுக்கான போட்டியை தவிர்ப்பதற்கான பொறிமுறையை உருவாக்கி வருவதோடு போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் சந்தித்து இந்த விடயம் தொடர்பில் அறிவிப்போம். ஏனைய கட்சிகள் போன்று அல்லாது தேசிய மக்கள் சக்தி கட்சியின் நியமன பட்டியல் மாவட்ட ரீதியில் தயாரிக்கப்பட்டு வருவதோடு இறுதி செய்யப்பட்ட பட்டியல்கள் கொழும்பில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் பரிசீலனை செய்யப்படும். தேசிய மக்கள் சக்தி தனது நியமன பட்டியலிலும் தேசிய பட்டியலிலும் அதிகமான பெண் வேட்பாளர்களை உள்ளடக்கும். அத்துடன் தொழில் வல்லுநர்களும் அதற்குள் அடங்குவர். அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் கட்சிகளுக்குள் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டாது. கட்சியின் கீழ் போட்டியிடுவதற்கான ஏராளமான கோரிக்கைகள் வந்துள்ளன. அத்தகைய நபர்கள் மாவட்ட அளவில் நியமன வாரியங்களை கலந்தாலோசிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் டைம் டிராவலர் செய்திகள் நிறைவடைகின்றன.